இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருமணம் ஆகும்போது எதுவும் தெரியாது. ஆனால் பல விஷயங்கள் திருமணத்துக்கு பிறகுதான் தெரியும். மிகவும் முக்கியமாக உங்கள் துணை எப்படி உடலுறவு கொள்கிறார் என்பது நாளடைவில் தான் தெரிய வரும். சிலர் உடலுறவில் ஆர்வம் காட்டுவார்கள், சிலர் ஆர்வம் காட்டுவதில்லை. இப்படி கணவரால் பாலுறவில் திருப்தி அடையாத பெண்கள் என்ன செய்வார்கள்? நீண்ட காலமாக பாலியல் ஆசைகளை அடக்குவது கடினம். ஆனால் சிலர் எப்படியாவது உடலுறவை கட்டுப்படுத்தி இருக்கலாம். கணவருக்கு உடலுறவில் ஆர்வம் இல்லாவிட்டாலும் பெண்கள் நட்பாக இருந்தால் போதும் என அறிவுரை கூறுவார்கள். இது அவரவர் அனுபவத்தை பொறுத்தது. நாம் இங்கே தெரிந்து கொள்வது மீனாவின் கதையை. மீனானா நடிகை மீனா இல்லைங்க, மீனான்ற ஒரு மும்பை சேர்ந்த ஒரு பொண்ணுடைய கதையை. மீனா மும்பையை சேர்ந்தவர். மீனாவின் கணவன் தன்பால் ஈர்ப்பாளர், அதாவது இந்த கெய் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஆம்பளைங்களும் செக்ஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி போல. குடும்பத்திற்காக மீனாவின் கணவர் திருமணம் செய்திருப்பார் போல. மீனாவுடன் உடலுறவில் ஈடுபடுவதில் ஒருபோதும் அவர் ஆர்வம் காட்டவில்லை. மீனாவின் கணவர் மிகவும் அழகானவராம். என்னுடைய கணவரின் அழகை கண்டு என்னுடைய நண்பர்கள் அனைவரும் பொறாமைப்பட்டனர். ஆனால் உடலுறவு என்று வரும்போது அவருக்கு என் மீது ஆர்வமே இல்லை. எப்போது நான் நெருங்கினாலும் அவர் உடலுறவை விட்டு ஓடுவதற்குத்தான் வழிகளை தேடிக்கொண்டிருந்தார். ஒரு நாள் நான் வேலை முடிந்து சீக்கிரமாக வீட்டுக்கு வந்தேன். என்னிடம் இருந்த சாவியை பயன்படுத்தி வீட்டுக்குள் நுழைந்தால் என்னுடைய கணவர் இன்னொரு ஆணுடன் உறவில் இருந்தார். இதை கண்டு என்னுடைய மனம் சுக்குநூறானது. அவர் இன்னொரு ஆணுடன் படுக்கையில் இருந்ததை பார்த்தது போல அவரிடம் நான் காட்டிக்கொள்ளவில்லை. என் கணவனிடம் இதை சொல்லி அவருடைய நிம்மதியையும் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை என்று சொல்கிறார் மீனா. அதன் பிறகு மீனா என்ன ஆனார்? அவருடைய பாலியல் ஆசைகள் என்ன ஆனது? மீனா தன் கணவனின் உறவுக்கு எந்த தடையும் விதிக்கவில்லை. மீனாவின் பாலியல் உணர்வுகளை சமாளித்து கொள்ள வேறு வழிகளை தேர்வு செய்து கொண்டார். தன்னுடைய கணவனுக்கு நல்ல நண்பராகவும் துணையாகவும் இருந்தார். அடுத்ததாக பெயர் வெளியிட விரும்பாத மற்றொரு பெண்ணின் கதை. இது உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கலாம். அந்த பெண் சொன்னது என்னவென்றால், என்னுடைய கணவர் வெளிநாட்டில் இருந்தார். நான் என் குழந்தைகளுடன் 3 மாதங்கள் தனியாக இருந்தேன். அப்போது ஸ்கைப்பில் 19 முதல் 20 வயதிற்கு கூடிய ஒரு பையனை பார்த்தேன். நாங்கள் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் என்பதால் 2 பேரும் சந்தித்தோம். திருப்தியான உடலுறவு. என்னுடைய கணவர் வெளிநாட்டிலிருந்து வீடு திரும்புவதற்கு 2-3 நாட்களுக்கு முன்பு நாங்கள் எங்கள் உறவை முறித்து கொண்டோம் என்று அந்த பெண் கூறுகிறார். அதேபோல சுசு என்கின்ற பெண்ணினுடைய கதை கொஞ்சம் வித்தியாசமானது. சுசுவும் கணவனிடம் திருப்தி அடையவில்லை. அதனால் அவருக்கு தெரியாமல் வேறு ஒருவருடன் உறவு வைத்து கொண்டார். சுசு சொன்னது என்னவென்றால், நான் என்னுடைய கணவரை ஏமாற்றுவேன் என்று கனவிலும் கூட நினைத்து பார்க்கவில்லை. எனது நீண்டகால சிறந்த நண்பருடன் மெல்ல நான் உறவை வளர்த்து கொண்டேன். மேலும் இந்த விஷயத்தை மூடி மறைக்கத்தான் நினைத்தேன். ஆனால் இந்த சம்பவம் நடந்து சில மாதங்களுக்கு பிறகு என்னுடைய குற்ற உணர்வு என்னை துரத்த தொடங்கியது. நான் என்னுடைய கணவரிடம் மனம் திறந்து பேசினேன். அவர் அதிர்ச்சியடைந்தார். அது மட்டுமின்றி பொறாமையால் அவர் என் பாலியல் விருப்பங்களை அந்த இரவில் நான் நினைத்தபடியே செய்தார். பொறாமை வேலை செய்தது. அந்த சம்பவம் நடந்து 1 வருடம் ஆகிறது. நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்கிறார் சுசு. கணவனால் பாலியல் உறவு திருப்தி கிடைக்காத இந்த பெண்கள் செய்த விஷயத்தை படிக்கும்போது அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஏற்பட்டது. பாலியல் விருப்பங்கள் நிறைவேற்றப்படாமல் இருப்பது மனதளவிலும் உடல் அளவிலும் பெண்களையும் ஆண்களையும் பாதிக்கும். திருப்தி இல்லாத உறவில் முதலில் கணவனோ மனைவியோ தங்கள் துணையிடம் அது குறித்து பேச வேண்டும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் ரொம்பவே முக்கியம். எந்த உறவாகினும் அடிப்படையான விஷயம் நேர்மையாக இருப்பதுதான். சரிப்பா, உனக்கு இந்த நியூஸ் எல்லாம் எங்கே கிடைச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இந்த வார பத்திரிகைலாம் வருதுல்ல, குமுதம், ஆனந்த விகடன், ராணி, இந்த மாதிரி அதெல்லாம் அந்தரங்கம்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி மும்பையில் வரக்கூடிய பத்திரிகைகளில் அந்தரங்க பகுதி அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதான் இந்த விஷயம்லாம். ஏதோ இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.